சகபல ராஜனுக்கும் சொற்குலா தேவிக்கு நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? நாங்களா 104 பேர் பிறந்தோம். 104 பேர் பிறந்தோம். முத வந்தவனே பரவாயில்லப்பா. 104 பேர்கள் பிறந்தோம். குடும்பமே ஒரு ஆளு மெம்பரா நின்னா ஓட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிறாங்க. ஆமா. என்ன சொல்ற நீ? அம்மா கிட்ட ஒரு குச்சி சொல்றது முன்ன பிறந்தியா? என்னன்னு குச்சி வச்சு சொல்லி. காய்ச்ச மரத்தை பார்த்து கல்லால் அடித்தவனே உன்னை என்ன செய்ய தெரியுமா? என்னது? ஒண்ணும் பண்ண மாட்டேன். முடியாது. நாங்க 104 பேர்கள் பிறந்து இந்த நாட்டுல என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்யறீங்க? இரண்டோர் எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? அதனால நான் இன்று தினமாக எதற்கு வந்தேன் தெரியுமா? என்னுடைய மருமகனாகப்பட்ட திருவாதிர மன்னன் அஷ்டாபுரத்தினுடைய கழுத்திலை எல்லாம் பிடுங்கி 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 எரிந்துவிட்டு என்னை அஷ்டாபுரத்துல நடுவீட்டு குத்துவலுக்காக வைத்து கொலக்குறவாக என்ன வைத்து காலையும் மாலையும் மன்னன் தெரியும் நடுவீட்டு குத்து விளக்கென்றால் நான் தெய்வம். மோட்ச விளக்கு வந்து பாக்க அது உங்க வீட்டுல மோட்ச விளக்கு. அஷ்டாபுரத்துல என்னை அமர வைத்து மன்னன் துரியோதனன் காலையும் மாலையும் எனக்கு பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறான். காளியை சிலையை புடிங்கி வச்சுட்டு அப்படி காளியைக்கு பதிலா இவரை குறை வச்சுக்கிறாரு. ஆமா. அட காளியா சொல்லலப்பா. என்னைக்கு புடிச்சுட்டு அங்க மோட்ச விளக்கு பாக்குறீங்க அப்பதான் விடுவேன். என்னது? ஏன் என்ன இது தெரியுமா? துரியோதனனுக்கு நான் நல்லவனாகவும் பாண்டவர்களுக்கு கெட்டவனாகவும் துரியனுக்கு மட்டும்தான் தெரியணும். பாண்டவருக்கு நல்லவனாகவும் துரியனுக்கு நான் கெட்டவனாக இருந்து நான் குள்ளனை தந்தனை கெட்டவன். நான் கூடு விட்டு ஓடு பாயுவேன். கூடு விட்டு கூடு மாறக்கூடிய மாயாஜாலை மந்திரஜாலம் அனைத்து மந்திரங்களும் கற்றவன். அதனால நான் எப்படியாவது துரியனை நாளுக்கு நாளாக கீழே சேர்த்தணும், கெடுக்கணும், பாண்டவரை மேலே ஏத்தணும். அதனால நான் செய்த அதாவது சபத்தை முடித்து கையில வலது கையில கங்கணத்தை கட்டிருக்கிறேன். அதனால மன்னன் துரியோதனன் அழைத்தார்களா? அதனால என் மருமகனை பார்க்கணும் அல்லவா? புறப்படு.